சரியா 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்காக ஒரு டிவி ஷோல கலந்துக்கிறான். ஆனா அன்னைக்கு அவனுக்கு தெரியாது தமிழ் சினிமால அவனுக்குன்னு ஒரு இடத்த பிடிப்பான்ட்டு. 100 days 100 குட்டி ஸ்டோரி சேலஞ்ச்ல இன்னைக்கு டே 96. 1987 சென்னையில மணிகண்டன் பிறக்கிறாரு. சின்ன வயசுலயே அவங்க வீட்டு பக்கத்துல நடக்கிற ஷூட்டிங் எல்லாம் பார்த்துட்டு இவருக்கும் சினிமா மேல சின்னதா ஆசை வருது. காலேஜ் படிக்கும்போது கல்ச்சர்ஸ்ல நிறைய ஆக்டர்ஸ் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி கலக்குறாரு. இதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவில நீ பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு கேட்கறாங்க. சரி அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு கலக்க போறது சீசன் 4ல கண்டெஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல செகண்ட் பிரைஸ் வின் பண்றாரு. ஆர்ஜேவா சில வருடங்கள் டப்பிங் ஆர்டிஸ்டா பல வருடங்கள் வேலை செய்றாரு. ஆனா சினிமா மேல உள்ள காதல் அதிகமாயிட்டே இருக்கு. கிடைக்கிற சின்ன வாய்ப்புகள் நடிக்கிறது, டைலாக் ரைட்டிங், யூடியூப் சீரிஸ் ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல வெறும் 150 ரூபாய் காசுக்காக 10 கிலோமீட்டர் நடக்க வச்சிருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம கொஞ்சம் கூட சொந்து போகாம திரும்ப முயற்சி பண்றாரு. ஒரு நாள் மணிகண்டனோட யூடியூப் வீடியோ பார்த்து ரஞ்சித் சார் காலப்படத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. தொடர்ந்து நிறைய நோட்டீஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் நடிக்கிறாரு. அதுல ஒரு மாஸ்டர் பீஸ் தான் ராஜா கதை ஃபார் ஜெய் பீம். அந்த மனுஷன் 45 நாளா அந்த கேரக்டருக்காக ட்ரை பீப்பிள் கூட வாழ்ந்து தத்ரூபமா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா குட் நைட் லவ் அண்ட் குடும்பஸ்தான் தமிழ் சினிமால சக்சஸ் மூவிஸ் பண்ணிட்டு வராரு. நெக்ஸ்ட் டைம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி டேலண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களை கிண்டல் பண்ணாம உன்னால முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. மேபி அவங்களும் பெரிய ஸ்டாரா மாறலாம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.